புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி சினிமா உலகம். இந்த தலைப்புல காணொலி பதிவு பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஊருக்குள்ள இப்ப போயிருக்கிற விஷயங்களே பல சினிமா பாக்குற மாதிரி தானே இருக்கு. நம்ம அதான் தான் பாருங்க, இந்த சினிமா உலகம் காணொலியை நம்ம பதிவு பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா வர மாதிரி இந்த சினிமா உலகம் காணொலி அமைஞ்சிருக்கு. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட இந்த காணொலியும் இந்த சினிமா உலகம் காணொலியாக இருந்தாலும் சினிமாவும் இருக்கு, அதே சமயத்துல இதுக்குள்ள அரசியலும் இருக்குது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சாதி மத பேதமின்றி சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா. இவர் யாரும் தெரியுதுங்களா? யார் சார் இவரு? இவரு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப பிரபலங்க ஊருக்குள்ள. இவரு தெரியலையே. அது எந்த விதமான விஷயத்துக்கு பிரபலமான பேர் போனவரு. கிட்டத்தட்ட அந்த வகையான விஷயத்துக்குள்ள இப்போதைக்கு ஊருக்குள்ள பேர் போன பிரபலமானவர் அவரு. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இந்த பிரபலமானவரை பத்தி பார்ப்பதற்கு முன்பாக இந்த பிரபலமானவரோட முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வந்தது. 1978ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு கேரளாவில் மலையாள திரைப்படம் வயநாடன் தம்பன். கமலஹாசன் அவர்கள் நடித்த ரொம்ப பிரபலமான திரைப்படம் அந்த சமயத்துல. இன்னைக்கு நாத்திகம் பேசுற கமலஹாசன் அந்த திரைப்படத்துல அந்த சமயத்தில் நடிச்சிருக்காரு. அவரு எதுக்காக இன்னைக்கு இந்த திரைப்படத்தோட விஷயத்தை பத்தி பேசுறோம்னா, இவரோட முகத்தை பார்க்கும்போது, இவரோட தோற்றத்தை பார்க்கும்போது, இதுக்கு முன்பாக நம்ம எங்கேயோ பிரபலமான ஒரு திரைப்படத்தில் நம்ம இந்த முகத்தை பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைச்சிருந்தப்போ அந்த திரைப்படம் ஞாபகத்துக்கு வந்தது. வயநாடன் தம்மன் திரைப்படம். எதுக்காக இவரோட தோற்றத்தை பார்க்கும்போது அந்த படம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, அந்த படத்தை பத்தி சில துளிகள் பார்ப்போம். 1978ஆம் ஆண்டு கேரளாவில் வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் தான் இந்த வயநாடன் தம்பன். வின்சென்ட் என்கின்ற இயக்குனர் இயக்கி கதாநாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்த இந்த படம் அந்த சமயத்துல ஒரு புதுமையானது, வித்தியாசமானது, ரொம்ப பயங்கரமானது. இந்த படத்தோட கதை சுருக்கம் சுமார் 19ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துல நடக்கிற மாதிரி அந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த கதையில வயநாடன் தம்பன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் தம்பன். அவரு ஒரு போர் வீரர், ஜமீன்தார். ஆனா பாருங்க, அவருக்கு ஒரு வினோதமான, வித்தியாசமான, விகாரமான ஆசை. தான் என்னைக்குமே எப்பவுமே சாகா வரம் பெற்று இளமையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல யார் பேச்சையோ விளங்காதவங்க பேச்சை கேட்டுக்கின்னு ஒரு தேவையில்லாத ஒரு துர்தேவதையை நோக்கி பூஜை பண்றது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவர் அந்த பூஜையை தொடங்கும் போதே ஓரளவுக்கு சுமாரான வயசு ஆயிடுது அவருக்கு. ஆனா பாருங்க, பூஜை பல ஆண்டுகளாக பண்ண 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 பண்ணா இன்னும் ரொம்ப வயோதிக பருவத்து வந்துடுறாரு அவரு அந்த பூஜையிலேயே. கதாநாயகனோட பல ஆண்டுகள் பூஜைக்கு பின்னாடி அவர் கும்பிடுற, அவர் வேண்டுகிற அந்த தேவதை அவர் முன்னாடி வந்து, உனக்கு என்னையா பிரச்சனை, உனக்கு என்னப்பா வேணும், எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேக்குது. தேவதைன்னு சொல்றதை விட அது ஒரு கெட்ட தேவதைன்னு சொல்லலாம். அதோட பேர் வந்து கரிமூர்த்தி. அந்த கரிமூர்த்தி கிட்ட வந்து அந்த பூஜை பண்ண கதாநாயகன் தம்பன் கிட்ட கேக்குது, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு. தம்பன் வந்து தன்னோட தேவைகளை சொல்றாரு. நான் என்னைக்குமே வந்து சாகா வரம் பெற்று இளமையோட வாழணும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கரிமூர்த்தி என்ன சொல்றான், இது நடக்கிற காரியம் கிடையாதுப்பா, ரொம்ப கஷ்டம். அது நீ என்னைக்குமே இளமையோட சாகா வரம் பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தேவைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. யாருங்க? அந்த கரிமூர்த்தி வந்து தம்பன் கிட்ட கேட்கறான். தம்பன் உடனே, உன்னோட தேவைகள் நான் எதுவா இருந்தாலும் பூர்த்தி செய்து நான் ரெடி ஆகிறேன், உன் தேவைகளை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கரிமூர்த்தி சொல்றான் தம்பன் கிட்ட, எனக்கு கிட்டத்தட்ட 10 பெண்களை பலி கொடுக்கணும், இவ்வளவுதானே, உடனடியாக நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் கதாநாயகன் தம்பன். ஆனா அதுக்கு அந்த கரிமூர்த்தி என்ன சொல்றான், அது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாதுப்பா, உடனே வந்து பலி கொடுக்க கூடாது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷமான அமாவாசை அன்று ஒவ்வொரு பெண்களையும் எனக்கு பலி கொடுக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ரிக்வெஸ்ட் தூக்கி தலையில போடுறாரு பாருங்க. எப்படி தெரியுமா? அதாவது நீ பலி கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பெண்ணும் கன்னியாகவே இருக்க வேண்டும். தம்பனுக்கு உடனே அதிர்ச்சி, எப்பா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷ அமாவாசை அன்னைக்கு அதுவும் ஒவ்வொரு பெண்களையும் கன்னியாகவே பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் மனசுக்குள்ள கணக்கு போடுறான். 12 × 10 120 வருஷம். ஏற்கனவே நான் வயசாயிட்டு இருக்கிறேன், எப்படிப்பா நான் 120 வருஷம் தாங்க புரிய முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் கொடுக்குறான் அந்த கரிமூர்த்தி. ஒவ்வொரு சமயம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கன்னி பெண் எனக்கு பலி கொடுக்கும் போது உனக்கு நான் வந்து அமிர்தம் வழங்குவேன். அந்த அமிர்தத்தை நீ குடிக்க 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 நீ எப்பவுமே வந்து அழகான தோற்றத்தோட இளமையாகவே இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே தம்பனுக்கு வந்து சந்தோஷமாயிடுது.
ஓகே, உன்னோட தேவையை இந்த நிமிஷத்துல நான் பூர்த்தி பண்றது நான் ரெடி ஆயிட்டேன், உடனடியாக என்னுடைய இளமையை திருப்பி கொடு அப்படின்னு கேட்ட உடனே அந்த கரிமூர்த்தி வந்து தம்பனுக்கு வந்து அமிர்தம் கொடுக்குறான். அதை குடிச்ச உடனே அந்த கிழமை உருவம் போயிட்டு இளமையான தோற்றமா மாறிடுறான் தம்பன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அவனோட வேட்டை. ஒவ்வொரு ஊருக்கு விதவிதமான வேஷத்துல போறான். முதல்ல வந்து ஒரு கேரளாவுக்கு போறான். மலையாள நம்பூதிரி, ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய பணக்கார நம்பூதிரி வீட்டுக்கு இந்த கேரளா கெட்டப்ல போறாரு. யாரு? தம்பன். தம்பன் போயிட்டு அங்க இருக்கிற அவரோட பெண்ணை வந்து காதலித்து கல்யாணம் பண்ற டைம்ல வருது. ஆனா பாருங்க, அங்க ஒரு சிக்கல். ஜாதகம் வந்து செட் ஆகணும்னா கொஞ்ச நாள் நீ வீட்டுல தங்கி இருக்கணும்பா அப்படின்றாங்க. നമ്മളെ കണ്ടപ്പോഴേക്കും പോകാൻ ധൃതിയായോ? ஆனா பாருங்க, இந்த கரிமூர்த்தி அவனை விடமாட்டு. எனக்கு பலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேரளாவை அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிடறான் தம்பன். இதை போல அந்த பெண்ணை மயக்கி அந்த தம்பன் தூக்கிட்டு போனதை அந்த பெண்ணோட தம்பி பார்த்துறான். உடனே போய் பெரியவங்க கிட்ட போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரான். ஆனா பாருங்க, அதுக்குள்ள அந்த தம்பன் வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடறான். தேடுறாங்க, ஊர் முழுக்க தேடுறாங்க. ஆனா பாருங்க, அவன் எங்க போனான்னு தெரியல. நான் இந்த ஊர்ல தான் தங்கி இருக்கேன், நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், நான் ரொம்ப மிகப்பெரிய ஜமீன்தார் வாரிசு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண அந்த ஊருக்கு போய் பார்த்தா அதை போல ஒரு பேர்ல இந்த இடத்துல இல்லவே அப்படின்ட்டாங்க. சோ நம்ம பெண்ணை திட்டம் போட்டு எங்கிருந்தோ வந்து யாரோ கடத்தின்னு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா தேடி நிற்கிறாங்க. ஆனா கிடைக்கல. കൊച്ചമ്മണിയെ തട്ടിക്കൊണ്ടു പോയാൽ ഒരു മന്ത്രവാദിയായിരുന്നു. അയാളുടെ മകൻ കുഞ്ഞിരാമനും ഒരു മന്ത്രവാദിയായിരിക്കും. அடுத்து இன்னொரு ஊருக்கு போறான். ஒரு இஸ்லாமியர் கெட்டப்ல போயிட்டு ஒரு இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு தூக்கின்னு வரான். அதே மாதிரி பலி கொடுக்குறான். இதை போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கெட்டப்ல போயிட்டு ஒவ்வொரு பெண்ணை ஏமாற்றி கடத்தி வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விசேஷ அமாவாசை அன்று பலி கொடுத்து நேர்றான். இன்னொரு ஊருக்கு போறான். கிறிஸ்துவர் வேஷத்துல ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி போறான். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த அம்மா தான் கதாநாயகி. இந்த படத்தோட கதாநாயகி லதா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. എന്റെ മനസ്സ് ഞാൻ അറിയാതെ അദ്ദേഹത്തിലേക്ക് പോവുകയാണോ? ஆனா பாருங்க, என்னதான் அந்த அம்மா காதலிச்சாலும் அவனோட வீட்டுக்கு, அந்த தம்பனோட வீட்டுக்கு அந்த அம்மா போகும்போது அந்த அம்மாவோட கழுத்துல இருக்கிற அந்த சிலுவை வந்து இவன் யாருன்னு அந்த அம்மாவுக்கு காட்டி கொடுக்குது. நீ காதலிக்கிற இவன் வந்து நல்லவன் கிடையாது, முக்கியமா இவன் ஒரு மனுஷனே கிடையாது, தன்னுடைய தேவைகளுக்காக எந்த ஒரு கொடுமையும் செய்யக்கூடிய ஒரு கொடூரன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அசரி எங்கெந்தோ வந்து அந்த அம்மா வந்து வான் பண்ணுது. சில நாட்கள் கழித்து கதாநாயகன் மறுபடியும் திரும்பி வரான். அந்த கதாநாயகனை பார்த்து அந்த அம்மா ஓடுறாங்க பயந்து போய். ஆனா பாருங்க, இதெல்லாம் என்னுடைய நாடகம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி ஏமாத்தி மறுபடியும் லவ் பண்றாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து எப்படியாவது அந்த பொண்ணை ஏமாத்தி தன்னோட கோட்டைக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கல்யாணம் பண்ணிக்காம நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதால வேற வழியே இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு கதாநாயகன் அந்த அம்மாவை. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 நாள் அந்த அம்மா கூட தங்கி இருக்காரு. எப்படியாவது ஏமாத்தி தன்னோட கோட்டைக்கு தூக்கின்னு போயிடலாம், பலி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, எதிர்பாராத விதமாக திடீரென்று அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் ஏற்பட்டுது. அந்த இடத்துல கரிமூர்த்தி சொன்ன அக்ரிமெண்ட்டை இந்த கதாநாயகன் பிரேக் பண்ணிடுறாரு. கன்னித்தன்மையுடன் எனக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன என்னோட வார்த்தையை நீ மீறிட்ட. சோ இந்த நிமிடம் முதல் எனக்கு நீ துரோகம் பண்றதால உன்னுடைய இந்த இளமை உருவம் போய் அந்த அம்மாவுக்கு உன்னோட விகாரமான முகம், உண்மையான உருவம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துறான். அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி, இந்த பெரியவர் எப்படி திடீர்னு இங்க வந்தாரு, தன்னுடைய கணவன் எங்க போனாரோ அப்படின்னு தேடுறதுக்குள்ள அவன் மறைஞ்சிடறான். மறைஞ்சு போயிட்டு நேர கரிமூர்த்தி காலில் விழுந்து, தெரியாம ஏதோ ஒரு ஆசையில தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு காலில் விழுந்துறான். லாஸ்டா வான் பண்ணி ஒதுங்கி போன்னு விட்டுருது. அங்கிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறான் அந்த வேட்டையை. அந்தந்த ஊருக்கு மறுபடியும் போறான், பொண்ணுங்கெல்லாம் தூக்கிட்டு வரான், பலி கொடுக்குறான். கடைசியாக 10வது பெண்ணை பலி கொடுப்பதற்காக ஒரு போட்டோகிராஃபர் வேஷத்துக்கு போறான். அந்த போட்டோகிராஃபர் வேஷத்துல போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த கேரக்டர் வந்து ஷோபா நடிச்சிருக்காங்க. எப்படியோ ஏமாத்தி காதலிச்சு கோட்டைக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா பாருங்க, இது வரைக்கும் இத்தனை தலைமுறையாக இவரோட உருவம், அந்த தம்பனோட உருவம் யாருக்கிட்டும் போட்டோ வழியாக இல்ல. பார்த்திருக்காங்க அந்தந்த தோற்றத்துல. ஆனா உண்மையான உருவத்தோட போட்டோ அவங்க யாருக்கிட்டுமே இல்லை.
இந்த போட்டோகிராஃபர் வேஷத்துல வந்து அந்த காதலிக்கிறார் இல்லைங்களா, அந்த பொண்ணு எப்படியோ போட்டோ எடுத்து ஆசை அந்த அம்மாவை லவ் பண்றாரு இல்லைங்களா, அதுக்காக அந்த காதலனோட போட்டோ வந்து அந்த அம்மா படிக்கிற புத்தகத்துல வச்சிருது. அந்த அம்மா அந்த புத்தகத்துல வச்ச அந்த போட்டோ தான் தலைமுறை தலைமுறையாக அந்த தம்பனை தேடி இருக்கிற ஒட்டுமொத்த குரூப்பும் அலர்ட் ஆகுறாங்க. முதல்ல அந்த போட்டோவை பாக்குறது லதா. ஏன் பாக்குறாங்கன்னா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த போட்டோகிராஃபர் லவ் பண்ற பொண்ணு. அந்த தம்பனுக்கும் லதாவுக்கும் பிறந்தது இல்லைங்களா, அந்த குழந்தை தான். அந்த போட்டோவை பார்த்த உடனே அதிர்ச்சி, இவன் எப்படி இவனோட போட்டோ இது கையில வந்தது, இன்னமும் இவன் எப்படி இளமையாகிறான் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா அலர்ட் ஆயிட்டு இந்த போட்டோவை போயிட்டு யார் யாரெல்லாம் அவரை ஊர் ஊரா தேர்ந்துக்காங்களோ எல்லா கிட்டும் காட்டுறாங்க. எல்லா கிட்டும் அவனால ஏமாற்றப்பட்டு எந்தெந்த பெண்ணெல்லாம் தூக்கிட்டு போனாலும் அவங்க ஃபேமிலி எல்லா கிட்டும் காட்டுறாங்க, ஆமா இவன் தான் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, இவன் மனுஷனே கிடையாதுப்பா, இவனை தான் நாங்க தேடி நிக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்குள்ளவே, அந்த சோபா கிட்ட சொல்றதுக்குள்ளவே தூக்கிட்டு போயிடறான் அவன். அப்ப என்ன, தனித்தனியா தேடினவங்க எல்லாரும் மொத்தமா குரூப் ஆகி அவனை மொத்த பேரும் தேடுறதுக்கு ஓடுறாங்க. அந்த கோட்டையை கண்டுபிடிச்சி கரெக்டா அந்த சோபாவை, அந்த பொண்ணை வந்து பலி கொடுக்க போற அந்த சமயத்துல லதாவை பாக்குறாரு. நீ பலி கொடுக்கறதுக்காக காதலிச்சு தூக்கிட்டு வந்த அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, உனக்கு பிறந்த உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னோன்னே அந்த கிழவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னதான் கொடூரனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. தன்னோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவனையும் மீறி மகளே அப்படின்ற அடுத்த செகண்ட் அந்த கோட்டை இடிய ஆரம்பிக்குது. அந்த தம்பனை தேடி வந்த மொத்த பேரும் கோட்டை இடிய போதும் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த தம்பன் என்ன ஆகிறான், கரிமுத்தி மறுபடியும் சாபம் கொடுத்துறான். எனக்கு மறுபடியும் துரோகம் பண்ணிட்ட, அந்த பொண்ணு நீ வந்து எனக்கு கடைசியா பலி கொடுக்கல, அதனால நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மொத்தமா பிரேக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவன் கொடுத்த அந்த வரத்தை வந்து பறிச்சிடறான். இந்த தம்பன் வந்து அவனோட மொத்த வயதுக்கு உரிய நபராக படு பயங்கரமான உருவமா கிழவனா மாறிடுறான். கடைசியில் அந்த கோட்டை மொத்தமா இடிஞ்சு எரிஞ்சு போய் அந்த கோட்டையோட சேர்ந்து மண்ணோட மண்ணாயிடுறான் அந்த தம்பன். ஆனா பாருங்க, நாத்திகம் பேசுகின்ற கமலஹாசன் அவர்கள் அந்த சமயத்துல இதே போல திரைப்படத்தை, அதுவும் முக்கியமா அந்த மந்திரவாதி, பேய், பிசாசு, பூதம், துர்தேவதை இதே போல கதையம்சம் கொண்ட திரைப்படத்துல அப்பவே நடிச்சிருக்காரு. ஆனா ஒட்டுமொத்தமா அந்த திரைப்படத்தோட கதையும் சரி கதையம்சமும் சரி ஒரே வகையில சொல்லணும்னா கேவலமான படம். ஆமாங்க, என்னதான் வித்தியாசமான சிந்தனையோடு யோசிச்சு நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் இதே போல திரைப்படத்தெல்லாம் முன்னுதாரணமாக காட்டி பெண்களை ஏமாத்துற இதே போல கதையெல்லாம் எடுக்கும்போது கேவலமான படம் தான் சொல்லுவாங்க. எதுக்காக இதே போல வித்தியாசமான கதையம்சம் கொண்ட திரைப்படமாக இருந்தாலும் கேவலமான சிந்தனை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை இப்ப ஞாபகப்படுத்தணும்னா, ஊருக்குள்ள கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் போலவே போய் நிக்குது கதை. ஏன் தெரியுங்களா, இந்த வயநாடன் தம்பன் திரைப்படத்தில் வருகின்ற கதாநாயகனோட உருவ தோற்றம், ஒரு சில இடத்துல வருகின்ற உருவ தோற்றம் அப்படியே அக்யூரேட்டா இந்த உருவத்தோட்டத்தோட மேட்ச் ஆயிருக்கும். இவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த வயநாடன் தம்பன் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா ஒரு சில நல்லவர்களை பார்க்கும்போது ஒரு சில நல்ல திரைப்படங்களை குறித்த ஞாபகத்துக்கு வரும், ஓ அந்த திரைப்படம் மாதிரி ஒரு இருக்காருப்பா அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, இதை போல கேவலமான ஜென்மங்களை பார்க்கும்போது அதை போல கேவலமான சிந்தனை கொண்ட கதையம்சம் கொண்ட படம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்மளே இந்த கட்சிக்குள்ள, எந்த கட்சிக்குள்ள, பர்டிகுலர்லி பிஜேபி, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற இதே போல நபர்கள் சில விவகாரமான விஷயங்களில் ஈடுபட்டு இதே போல மாட்டிக்கும் போது, கண்ணா பின்னாடி சிக்கும் போது நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், உண்மையிலேயே இவங்க ஏதாவது மாத்திரை ஏத்திரைய பாக்கெட்லயே வச்சு சுத்துறாங்களோ அப்படின்ட்டு. பிபி மாத்திரை தான் அந்த காலையில சொல்லியிருந்தோம். இந்த காலையில நாங்க பேச்சு மாத்த மாட்டோம், அதே தான் சொல்றோம். பிபி மாத்திரையை கையில வச்சு தான் சுத்தி இருக்காங்களோ, பிபி தாங்க முடியாம அப்பப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி மாத்திரை போட்டுக்கிறாங்களோ அப்படின்றது. இதே போல சில பல கசமுசா காணொலியில ஓப்பனா டைரக்டா மாட்டும் போது எங்களுக்கு தோணும், இந்த இடத்துல இவரை பார்க்கும் போதும் எங்களுக்கு அதே போல திரைப்படம் தான் தோணுச்சு. ஏன்னா இந்த நபர் இதை போலதான் அப்படின்ட்டு யாரோ எங்கிருந்தோ செவி வழியாக வந்த செய்தி வழியாக கேட்ட விஷயத்தையோ இல்ல ஏதோ
நம்ம ரங்கராஜன் சொன்ன மாதிரி கிசு கிசு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே போல கிசு கிசின் வழியாக வந்த செய்தியை குறித்தோ இல்ல யாருமே சொல்லாத விஷயத்தை நம்மளா கற்பனை பண்ணி சொல்றோம் அப்படின்ற ஒரு கற்பனை வழியாகவோ சொல்லப்பட்ட செய்தி கிடையாது. இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நிர்வாகிய இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற இன்னொரு நிர்வாகியை குறித்து இந்த நபரோட இணைத்து ஆடியோல பேசினார் இல்லைங்களா, அதை போல ஆடியோவை பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த படமே ஞாபகத்துக்கு வந்தது. இவரை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையிலேயே அந்த வயநாடன் தம்மன் திரைப்படத்தை இவர் பார்த்திருக்கலாம். அந்த வயநாடன் திரைப்படத்தில் வருகின்ற மாதிரியே தன்னையும் இளமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது எசக பசகா ட்ரை பண்ணிருக்கலாம். அதனால தான் பாருங்க இன்னைக்கும் இதை போல விஷயத்தை பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் பதவி கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகியே சொல்றாரு. அதை குறித்து தான் சொல்றோம். தெரியாத ஒரு விஷயத்தையோ இல்ல கேட்காத ஒரு விஷயத்தையோ யாரோ சொல்லி கேள்விப்பட்ட செவி வழியாக வந்த விஷயத்தை குறித்து சொல்லல. ஓப்பன் வெளியில இவங்க கட்சியோட நிர்வாகி இவரை குறித்து பதிவிட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த சந்தேகமே வந்தது. இந்த வயநாடன் சந்தேகம். இங்க வா வா வா. ஏன்னா பாக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி இருந்துட்டு ஆனா பாருங்க உள்ளுக்குள்ள இதை போல வயநாடன் தமிழ் தானே பண்ணிருக்காரு. அதை வச்சுதான் சொல்றோம் ஒருவேளை அந்த திரைப்படத்தில் வருகின்ற விஷயத்தை போல வேற ஏதாவது இந்த நபரு முயற்சி ஏதாவது பண்ணுகாரா அப்படின்ட்டு. என்னங்க என்னென்னமோ புதுசு புதுசா கற்பனை பண்ணி சொல்றீங்களா? ஐயோ நான் வயநாடன் தம்பன் அவர் சொல்லலைங்க, வயநாடன் தம்பன் மாதிரியும் சொல்றோம். ஓமை ஓமை இந்த இடத்துல பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொன்னார் என்று இது புதுவிதமாக இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட தமிழிலே அதை போல் இல்லை. குரங்கு வேற குரங்கு மாதிரி வேற அப்படின்ற ஓமையை இவங்க கட்சியோட தலைவர் சொன்னார் இல்லைங்களா. பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. பத்திரிகையாளரை பார்த்து குரங்கு போல ஏன் தாவி தாவி வந்து என்னைய பேச விடாம பைட் எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அண்ணே குரங்கு, நீங்க பத்திரிகையாளர் குரங்கு எங்கேயும் சொல்லு. என்னை பொறுத்தவரை ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கிட்டத்தட்ட அதே ஓமையை அவரோட ஓமையை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஓமை பிரகாரம் நாங்க போயிருக்கிறோம். அவரை நாங்க வடநாயன் தம்பன்னு சொல்லல, சாரி வயநாடன் தம்பன்னு சொல்லல, வயநாடன் தம்பன் மாதிரி இருப்பாரும் சொல்ல வந்தோம். சோ வயநாடன் தம்பன் வேற, வயநாடன் தம்பன் மாதிரி வேற. ஓமை ஓமை இருக்கட்டும், ஓமை ஒரு ஓரமா இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த சந்தேகப்படுறதுக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கா வந்து இன்னொரு ஆதாரம் இருக்குது. ஏன்னா இதை போல இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நபர் இதை போல தான் பண்ணிட்டு இவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க பதவி கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகியை சொன்னதுக்கு அப்புறம் அவர் மீது இந்த நிமிஷம் மட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம கையோடு இவங்க கட்சி மாநிலத்திலே கூட்டு போறாரு. அப்ப ஏதோ ஒரு அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்ற பயத்துல தானே பிடி சாபம் அப்படின்னு எலும்பு கூடாவோ நாயாவோ வேற எல்லாம் கழுதையாகவும் தன்னை மாத்திர போறாரு அப்படின்ற பயத்துல ஓரமா ஒதுங்கி அவர் மேல நடவடிக்கை எடுக்காம பயந்து நடுங்குறாரோ? இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எல்லாமே மாதிரி தானே. இந்த இடத்துல எல்லாமே நாங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லாமே இந்த இடத்துல மாதிரி மாதிரின்னு சொல்றோம். குரங்கு வேற குரங்கு மாதிரி வேற அந்த ஊமை. அதே மாதிரி வயநாடன் தம்பன் சொல்லல, வயநாடன் தம்பன் மாதிரி அப்படின்ற ஊமையை நாங்க சொல்றோம். ஊமை ஊமை எல்லாமே ஊமை தான் தலைவா. ஆனா பாருங்க நம்ம ஆழாக்குமலையை ஃபாலோ பண்ற நபர்களுக்கு அவர் என்ன நல்ல விஷயத்தை விட்டு போனாலும் தெரியாது. ஆனா இதை போல ஒரு நல்ல ஊமை விஷயத்தை விட்டு போனாரு. ஏன் தெரியுங்களா? திடீர்னு பாருங்க யாராவது அவரை கோவப்பட்டு ஏன் இதை போல எப்ப பார்த்தாலும் சொறி நாய் மாதிரி எரிஞ்சு விழுந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கோவத்துல சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க யாரை பார்த்தியா சொறி நாயா அப்படின்னு சொன்னேன்னு அவர் கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, சொறி நாயின்னு சொல்லுங்க, நாங்க சொறி நாய் மாதிரி அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் இரண்டும் வேறு. அண்ணே குரங்கு, நீங்க பத்திரிகையாளர் குரங்கு எங்கேயும் சொல்லு. அதே மாதிரிதான் சொறி நாய், நாங்க சொன்ன சொறி நாய் வேற சொறி நாய் மாதிரி வேற அப்படின்ற ஓமை அவருக்கே திருப்பி அடிக்கிற விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே நல்ல விஷயமா கத்து கொடுத்துருக்காரு. வந்த ஆடியோ இந்த வயநாடன் தம்பனை குறித்த வந்த ஆடியோ இதை போல இன்னும் வர வேண்டிய ஆடியோ எவ்வளவோ, இருக்கிற ஆடியோ எவ்வளவோ, இன்னும் எவ்வளவு வரப்போகுதோ. அதனால இப்பவே இந்த வயநாடன் மாதிரி இருக்கிற இந்த நபரை குறித்து ஒவ்வொரு ஆடியோவையும் நம்ம எதிர்பார்த்து காத்து நிற்போம். எப்படியும் இவர்களை போன்றவர்கள் இவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க எப்படியாவது வெறுப்பேற்றுவாங்க ஏதாவது ஒரு வழியில. அந்த வெறுப்பேற்றத்தோட தாங்க முடியாம எப்படியாவது புதைச்சி வச்சிருக்கிற இல்ல புதைஞ்சிருக்கிற இவங்க ரகசியத்தை இந்த டெய்சி இந்த அக்கா தம்பி ஆடியோ வெளியே வந்த மாதிரி இன்னொரு முறை வேற ஏதாவது ஒரு ஆடியோ வெளியே வரும் இல்லைங்களா, அப்போ மாட்டுவாரு இந்த வயநாடன் தம்பன் மாதிரி இருக்கிற மாதிரி. சோ இதை போல இவர் கற்றுக் கொடுத்த அந்த ஓமை அடிப்படையின் கீழ் தான் இதை போல காணொலியில வந்து ஓமையோட இந்த காணொலியில பதிவு பண்ணோம். சோ உங்களோட ஓமையான அழகான கண்ணியமான கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.